SC/ST மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையில் முறைகேடு செய்ததாக எழுந்த புகார் தொடர்பாக 52 கல்லூரி முதல்வர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டதில் நாமக்கல்லைச் சேர்ந்த ஒரு கல்லூரி முதல்வர் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். தற்போது இந்த விசாரணையினுடைய போக்கு என்பது எப்படி இருக்கும்? மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கல்வி உதவித்தொகையில் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது. ஏராளமான கல்லூரி முதல்வர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கல்லூரி முதல்வரிடம் நடத்தப்பட இருக்கக்கூடிய விசாரணையின் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? நிச்சயமாக பாலா, கடந்த 2011 முதல் 14ஆம் ஆண்டு வரை SC/ST மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய கல்வி உதவித்தொகையில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக ஒரு புகார் இருந்தது. அந்த அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி 17,36,00,000 ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாகவும் 52 கல்லூரிகளில் இது போன்ற முறைகேடு நடந்திருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பாக 52 கல்லூரியோடைய முதல்வர்களுக்கு முதற்கட்டமாக இந்த விசாரணைக்காக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது, நேரில் ஆஜராவதற்காக. இன்று அந்த அடிப்படையில் நாமக்கல்லை சேர்ந்த ஒரு தனியார் கல்லூரியுடைய முதல்வர் சற்று முன்பு விசாரணை அதிகாரியிடம் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். அவரிடம் பல கேள்விகளை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கேட்க இருக்கிறார்கள். குறிப்பாக 2011 முதல் 14 வரை எவ்வளவு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது, பயனாளிகளை எப்படி தேர்வு செய்தீர்கள், எந்தெந்த அடிப்படையில் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டீர்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை நேரில் இந்த விசாரணையின் போது எடுத்து வர அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள். அந்த அடிப்படையில் ஆவணங்களோடு அந்த தனியார் கல்லூரியுடைய முதல்வர் விசாரணைக்காக நேரில் ஆஜராகியுள்ளார். குறிப்பாக சென்னையைச் சேர்ந்த அசோக்குமார் என்ற ஒரு வழக்கறிஞர் தான் இந்த முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளித்திருந்தார். அந்த வழக்கறிஞர் தற்போது நம்மிடம் இருக்கார். அவரிடமே சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இன்னைக்கு விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. இதுல எவ்வளவு சார் முறைகேடு நடந்திருக்கு, எந்தெந்த அடிப்படையில் முறைகேடு நடந்திருப்பதா நீங்க புகார் அளிச்சிருந்தீங்க? அதாவது கடந்த 2011-2014 காலகட்டத்தில் SC/ST உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உதவித்தொகையில் 17.36 கோடி அளவில் முறைகேடு நடந்துள்ளது. இந்த முறைகேடு என்பது தமிழ்நாடு முழுக்க உள்ள கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 52 கல்லூரிகளில் இந்த முறைகேடு பல்வேறு வகைகளில் நடைபெற்றுள்ளது. 2011-2014 நடைபெற்ற இந்த முறைகேடு என்பது 2018 தான் இது வெளிச்சத்துக்கு வந்தது. இது வெளிச்சத்துக்கு வந்தவுடன் உயர்கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் மற்ற கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் ஊழல் மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குனர் அவர்களுக்கும் புகார் கொடுத்திருந்தோம். அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம். அதை எந்த வகையிலும் கண்டுகொள்ளாத இந்த ஏற்கனவே இருந்த அரசாங்கமும் அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2018 வழக்கு தொடுத்திருந்தோம். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது பொதுநல வழக்காக உள்ளது, எனவே இதை நாங்கள் பொதுநல வழக்காக எடுத்துக்கொள்கிறோம் என்று பொதுநல வழக்காக மாற்றி உத்தரவிட்டது. அதன் பின்பு கடந்த 2021 டிசம்பர் மாதம் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தலைமை நீதிபதி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. ஏன் 3 வருட காலமாக புகார் பதிவு செய்யப்படாமல் இத்தனை நாட்களாக இழுத்தடித்துக் கொண்டது என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த அடிப்படையில் கடந்த 2/12/2021 அன்று ஊழல் மற்றும் கண்காணிப்புத்துறை அலுவலகம் முதற்கட்டமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளது. முதல் தகவல் அறிக்கையை பயன்படுத்தி மற்ற அதிகாரிகள் மீது விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க உள்ள 52 கல்லூரிகளின் முதல்வர்களுக்கு முதற்கட்டமாக விசாரணை அனுப்பப்பட்டுள்ளது. அதே போல் 2018 இந்த முறைகேடுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது தணிக்கைத்துறையின் அலுவலக ஆய்வின் மூலியமாக தெரிய வந்துள்ளது. தணிக்கைத்துறை அதிகாரிகளையும் சம்மன் கொடுத்து விசாரணை செய்ய இருப்பதாக தெரிய வருகிறது. அந்த அடிப்படையில் தணிக்கைத்துறையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 36 வகையான முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது. சொல்லப்போனால் சினிமா பாணியில் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவில் முறைகேடு நடைபெற்றதில் கிட்டத்தட்ட 17.3 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றது. இதில் இந்த அரசு அதிகாரிகளும் கல்லூரி நிர்வாகத்தினரும் உடந்தையாக செயல்பட்டு இந்த முறைகேடை செய்துள்ளனர். பல்வேறு வகையில் பல்வேறு விதமாக இந்த முறைகேடுகள் நடந்துள்ளது. அந்த அடிப்படையில் முதற்கட்டமாக கல்லூரியுடைய முதல்வர்கள் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார்கள். இந்த விசாரணைக்கு பின்பு உயர்கல்வித்துறையுடைய அதிகாரிகளும் அதே போல் ஆதிராவிட நலத்துறையை சேர்ந்த அதிகாரிகளையும் விசாரணை நடத்துவதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்காங்க. பாலா, நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.